எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பீங்க? சார் மிகப்பெரிய வெற்றி பெற போறோம். அதுல வந்து இவ்வளவு ஓட்டு வரும் அவ்வளவு ஓட்டு வரும்னா நம்ம ஹேசியமா சொல்றதுக்கு முடியாது. அதனால வந்து நாங்க மக்களை சந்தித்த வரையிலும், மக்களை நடந்து சென்று சந்தித்த வரையிலும் மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி இது யாரும் எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்களும் இருக்கும். முதல்வர் பத்தி என்ன, ஏன் வாக்கு சேகரிக்கிறாங்க? முதல்வர் அதாவதுங்க, இந்த தேர்தல் கடந்த இடைத்தேர்தலில் தன்னெழுச்சியாக எல்லா அமைச்சர்களும் வந்து வேலை பார்த்தாங்க. நிறைய அமைச்சர்கள் வந்தாங்க. எல்லாம் வந்து ஏன்னா ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது எப்பயுமே அது நடைமுறையில் இருக்கிறது. எல்லா ஆட்சியிலும் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா ஏதோ போன கிழக்கு தொகுதியில மட்டும்தான் அப்படிலாம் வந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து குரல் எழுப்பி அது ஒரு பெரிய ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தவறு செய்தது போலெல்லாம் சித்தரிச்சாங்க. அதனால இந்த முறை தலைவர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே சொல்லிட்டாரு, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களை வச்சு மட்டும் நீங்க வேலை பார்த்துக்கோங்க. உங்க தொகுதியில் இருக்கிறவங்க எப்படி ஒரு பொது தேர்தல் சந்திப்போம் அது மாதிரி சந்திச்சுக்குங்க. நான் வாய்ப்பு இருந்தால், எனக்கு பணிகள்லாம் இருக்க நிறைய, அந்த பணிகளுக்கு இடையில வாய்ப்பு இருந்தால் நான் வருகிறேன் என்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார், துணை முதலமைச்சர் சொன்னாங்க. அவர்களுடைய பணியின் காரணமாக அவனும் வரவில்லை. அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயமே அல்லன்றது எங்களுடைய கருத்து. சார் 140 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கிறோம். 33 வார்டிலும் நடந்த வாக்கு கேட்டோம். இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் மட்டும் தொகுதி முழுவதும் கவர் பண்ணுன்றதுக்காக அந்த அன்னைக்கு ஒரே ஒரு நாள் திறந்த வேனில் ஜீப்ல ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். அந்த அன்னைக்கு இல்ல, அதுதான் சார் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசமா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இப்படி ஒரு வாக்கு வித்தியாசத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. தமிழக அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றத வரலாறு நீங்க பார்த்திருக்க முடியாது. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார் இது ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுக்குமான தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த திராவிட மாடல் அரசினுடைய வேட்பாளரை, என்னுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கின்ற எனக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இல்ல சார், இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் தான். வேற இதுக்கு அவர்களும் தான். இது எதனால் அவங்க 2 பேரும் சொல்றேன்னாக்கா, மக்களுக்கான நல்ல திட்டங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு வெற்றி பெற வைத்திருக்கு.